ஹலோ சார், வெல்கம் பேக் டு another வீடியோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எதை பற்றி பார்க்கணும்னா இலையின் அரசன் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எதை பற்றினா நம்ம எக்ஸல் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு போனால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி மறந்துடாதீங்க. ஸோ எக்ஸலோடைய நம்ம இன்டீரியர் ஷார்ட்ஸ் அவுட்டீரியர் ஷார்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய எக்ஸலுங்க. கிட்டத்தட்ட எங்கிட்ட வந்து ஒரு 10 இயர்ஸ் நல்லா போதுமா நம்ம இந்த எக்ஸலை எங்ககிட்ட வந்து. ஸோ இதோடைய எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. ஐயோ, ஸோ ஒயர் ரொம்ப நீட்டாக தூங்க மாட்டேங்குது சார். ஓகே, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது டாப் ஸ்பீட் எவ்வளோ போகுது என்ன ஏன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி மறந்துடாதீங்க. உண்மையாக பார்த்தீங்கன்னா இது ஏழையின் அரசனை விட ஏழையின் மன்னன் கூட சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெஜிடபிள் தக்காளியோ நிறைய விதமான பொருட்கள் நம்மளால் ஏற்றுன்னு போக முடியும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. ஸோ இதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1.3 லிட்டர், மைலேஜ் பார்த்தீங்கன்னா 60 வருதுங்க. எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு இதுவே வந்து 60 வந்துச்சுங்க எனக்கு மைலேஜ். ஸோ அருமையான பைக். எங்களோட ஃபேமிலி கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வண்டியிலே நாங்கள் 4 பேர் போயின்னுக்கிறோம். ஃப்ரண்ட்டில் நான் உக்காந்துப்பேன், அப்பா பின்னாடி வந்து தம்பி ப்ளஸ் அம்மா லாஸ்ட்டு. அதை பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வேறு லெவலுங்க. இந்த வண்டியிலேயே கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் நாங்கள் ஃபேமிலியோடு ட்ராவல் பண்ணிடுறோம். அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் ஃபேமிலி கம்ஃபர்டபுள் எவ்வளோ இருக்குதுன்னு, ஃபேமிலி கம்ஃபர்டபுள் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதே போல் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்துடாதீங்க. இதோடைய எத்தனை பேருக்கு வந்து இந்த எக்ஸல் இப்போ வரைக்குமே இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி ஸோ ஹை ரேஞ்சு R15 MT டியூக்குன்றதை விட ஸோ எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி ஏழையின் அரசன் வண்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கணும் இந்த வண்டி எத்தனை பேர் நீங்கள் வச்சு நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கும் ஒரு ஆர்வம் வரும்ல, எத்தனை பேர் நீங்கள் வச்சு நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு. எல்லாருமே ஸ்டெப் பை ஸ்டெப்பை தான் போகணுன்னு ஆசைப்படுங்க. அதே போல் தான் நம்மளும். எனக்கு இதிலே வந்து பார்த்திங்கன்னா நானே கிட்டத்தட்ட ஒரு 80-70 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணேன். இந்த வண்டியிலே கிட்டத்தட்ட 80 to 70 கிலோமீட்டர்ஸ் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதோடைய அனுபவம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி இந்த எக்ஸலில் உங்களோட அனுபவம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அதே போல் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, மறந்துடாதீங்க. எப்படின்னா இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் எனக்கு இது வரைக்குமே எனக்கு எந்த வித வேலையும் கொடுக்கல, ஆனால் நல்லா இருந்துச்சு. ஸோ வீக்லி வந்து 3 வீடியோ கம்பல்சரி வந்துடும். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்துடாதீங்க. ஸோ பைக்கிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக தாங்க இருக்குது. என்னென்னா சின்ன சர்வீஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு சூப்பராக அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். இந்த வண்டி எத்தனை பேர் இந்த மாதிரி எக்ஸல் பிடிக்க சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நானும் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஓகேங்களா?